ஒரு விஷயம் தெரியுமா? சாத்தான் உங்கள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி பல நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பார். ஆனா, அந்த எச்சரிக்கை நாம ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம கடந்து போயிருப்போம். அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்து யோசிப்போம். ஐயய்யோ! இது முன்னாகவே நம்மளுக்கு தோணியிருக்கே அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருப்போம். அது ஒரு குடும்ப உறவுல இருக்கலாம், அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அல்லது நீங்க எடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முடிவா காணப்படலாம். இல்ல ஒரு ஊழிய சம்பந்தப்பட்ட காரியமாக கூட இருக்கலாம். அதுக்குள்ள ஒரு சிறு ஒரு மன வருத்தமா இல்லைன்னா ஒரு நெருடல் மாதிரி உங்களுடைய இருதயத்திற்கு தோன்றி இருந்திருக்கலாம். நம்ம அதை நினைச்சிருப்போம், இது ஒரு ஓவர் திங்கிங், இது நம்மளா யோசிக்கிறனால தான் நம்ம மனசு இது கூட உடன்படலை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா இது ஓவர் திங்க் இல்லைன்னா அந்த ஆங்கிள் கூட யோசிச்சு பாருங்களேன். இது ஓவர் திங்க் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வார்னிங் தானே. இன்று நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபோன்லேயே எல்லா விதமான டவுட்ஸ் வந்துருச்சு. ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஃபோன் எடுத்து எல்லாமே பார்த்து நம்ம தெளிவாயிடுறோம். ஆனா இந்த டிசர்ன்மெண்ட், இந்த பகுத்தறியக்கூடிய ஞானம் குறைவாக தான் காணப்படுது. ஏன்னா இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. அப்படியே சில பேருக்கு இருந்தாலும் அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்றது அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே தவற விட்டுறோம். சில சூழ்நிலை அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரியும், ஆமா இது முன்னாடியே நடந்திருக்கு, ஏன் நான் அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த லெவல்ல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா குறைவா இருக்கிறோம். எப்படி ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து போகுதோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கிஃப்ட் இருந்தாலும் இதோட லெவல்ல நம்ம ரொம்ப கம்மியா இருக்கிறனால தான் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா பகுத்தறிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் எது உண்மையானவங்க எது பொய்யானவங்க, எது யார் சொல்ற வார்த்தை உண்மையான வார்த்தை, அவங்க இருதயத்திலிருந்து உண்மையா தான் பேசுறாங்களா என்ன என்கிறத நம்மளால என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகுத்தறிய வரத்தை நான் எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி நான் பயன்படுத்துறது, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். உங்களுக்குள்ள இந்த பகுத்தறியக்கூடிய வரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7 அறிகுறிகள் சொல்லி நம்ம சில காரியங்கள் பார்த்தோம். அதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க, இதை நான் எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி நான் பயன்படுத்துறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். பவுல் தீமோத்திக்கு இந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்றாரு. தேவன் கொடுத்த வரம் உன்கிட்ட இருக்கு, நீ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அனல் மூட்டி எழுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ அதை சாதாரணமா ஒரு விஷயமா நினைக்காத. உனக்கு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்துட்டார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வரத்தை கொடுத்துருக்கிறார். இப்ப நான் பகுத்தறிய வரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குள்ள அது இல்லாம இருக்கலாம், பட் வேற வரங்கள் இருக்கலாம். நீங்க கண்டிப்பா உங்களுக்குள்ளாக மறைந்து இருக்கும் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பாருங்க, அப்பதான் அதுல என்னென்ன வரங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ அதுல சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு வரம் உங்களுக்குள்ள இருந்தாலும் இன்று ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, அதை நீ அனல் மூட்டி எழுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆண்டவர் இன்று உங்ககிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம நடந்தா மட்டும்தான் நமக்குள்ளாக கொடுக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய வரம் என்னாகும், கூர்மையாக்கப்படும், அனல் மூட்டி எழும்பப்படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த வரத்தை நான் எப்படி அனல் மூட்டி எழுப்பணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு 7 காரியங்கள் தான் நம்ம இன்று டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா துரோகங்கள் நிறைந்த பாதையா இருக்கும், இல்லைன்னா உடைக்கப்பட்ட ஒரு மனுஷங்களா நீங்க காணப்படுவீங்க. இதுல ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 41 அதிகாரம் 9 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தாவீது ஒருத்தரை முழுமையுமா நம்பும் பொழுது நம்புவாரு, ட்ரஸ்ட் பண்ணுவாரு. ஆனா அவரோடு சாப்பிட்ட ஒரு மனுஷரே அவருக்கு எதிராக என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்புவார் அந்த சூழ்நிலையில. அப்போ தாவீது அந்த இடத்துல ரொம்ப உடைக்கப்படுவாரு. கூட இருந்த மனுஷங்களே அவருக்கு எதிராக திரும்பும்படியாக திரும்பினால அவர் ரொம்ப உடைக்கப்படுற ஒரு சூழ்நிலை அவர் காணப்படுறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் இன்னும் ஞானம் பெற்றவராக மாறுறார். இப்ப பாருங்க, இனிமேல் அவர் என்ன பண்ணுவாரு, யாரு கூட பழகினாலும் எமோஷனலி கனெக்ட் ஆகாம இவங்க உள்ளத்துல என்ன இருக்கு இவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியதுல அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி மாறுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கலாமே, நம்ம கூட இருந்தவங்களை நீங்க நம்பி நிறைய விஷயங்கள் ரகசியங்கள் உங்களை பற்றின ரகசியங்களை நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளாக ஒரு சண்டை வந்துருச்சு, உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும். ஆனா இது பல வருஷங்கள் ஆயிருக்கும், நீங்க இந்த பாதையில நீங்க கடந்து போயிருப்பீங்க, பல வருஷங்கள் ஆயிருக்கும். திரும்பவும் ஒரு ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க ஆண்டவர் உங்களுக்கு அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை
சுயநலம் இருக்கும். நீங்களும் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆவீங்க. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, செஞ்ச தப்பை திரும்ப செய்ய மாட்டீங்க. ஏன், ஒரு தடவை நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன், அப்ப இனிமேல் அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஆவி என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெயின் ஆகுது. முன்னாடி பண்ண தப்பு நான் இங்க பண்ணக்கூடாது. சோ இதே தான் இங்க சில துரோகத்தின் மூலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆண்டவர் பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பதற்காக உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட இந்த வரத்தை கூர்மைப்படுத்துறதுக்காக, அனல் மூட்டி எழுப்புவதற்காக இந்த பாதையில ஆண்டவர் நடக்க செய்வார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளாக ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பு சத்தம் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது அப்போஸ்தலர் 27:10 சொல்லப்பட்டிருக்கு, பவுல் ஒரு கடல் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் போகும்போது இந்த பயணம் ஏதோ ஒரு ஆபத்துல முடியும்னு எனக்கு தோணுது அப்படிங்கறத அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். ஆவியில நிதானிக்கிறார், ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறத என்ன பண்றாரு அப்படின்னா நிதானிக்கிறார் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவரோட செயல்பாடு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. பல நேரத்துல ஆண்டவர் சத்தமா நம்மகிட்ட பேச மாட்டார், சத்தமா சில விஷயங்கள் சொல்ல மாட்டார். ஆனா நமக்குள்ளாக ஒரு சின்ன சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு நீங்க கிளம்பி போகும்போது ஆண்டவர் சொல்வார் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுவோம், லேட் ஆயிட்டு நடப்போம். உங்களுக்குள்ளாக கேட்கக்கூடிய சில சத்தங்கள், அந்த சின்ன சவுண்டை நீங்க லைட்டா இது பண்ணும் போதே அதுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒபே பண்ண ஆரம்பிக்க கீழ்ப்படிதல் தான் நான் இங்க சொல்ல வரேன். கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். இதுக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம், இதுல உங்களை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ அந்த வீடியோ நாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். சோ அதையும் நீங்க பாருங்க. உங்களுக்குள்ளாக கேட்கக்கூடிய அந்த சின்ன மெல்லிய குரலா தான் கேட்கும். அதை நீங்க கீழ்ப்படிய உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட இந்த பகுத்தறிகிற வரம் என்ன ஆகும் அப்படின்னா வளர ஆரம்பிக்கும். மூணாவதா ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பகுத்தறிய வரம் ஒரு சத்தமான ஒரு அட்மாஸ்பியர்ல வளராது. கச்சக்கச்சன்னு ரொம்ப சவுண்டா இருக்கிற இடத்துல என்ன செய்யாதுன்னா கூர்மையாக்கவே படாது, அனல் மூட்டி எழும்பப்படாது. அது எங்க அனல் மூட்டி எழும்பப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமைதலான ஒரு இடத்துல மட்டும்தான். அந்த அமைதலான இடம் எங்கன்னு பாக்குறீங்களா, ஒரு பர்சனல் பிரேயர், உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஜெபம் காணப்படணும். நீங்க அமைதலா உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல ஒரு சத்தம் இல்லாத, நிறைய பேர் எங்க கிட்ட கால் பண்றவங்களா இருக்கட்டும், கவுன்சிலிங்ஸ்க்கு வரவங்களா இருக்கட்டும், நான் உங்ககிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க பைபிள் அதிகமா, வேதத்தை அதிகமா ரீட் பண்ணுங்க. அது எப்படி ரீட் பண்ணணும்னா, ஒரு இயற்கையோடு கலந்த இடத்துல போங்க. இப்போ உங்க வீட்டை மொட்டை மாடி இருக்கா, நீங்க மேல போங்க, போயிட்டு நல்லா பைபிள் ரீட் பண்ணுங்க. இயற்கையோட நீங்க இணைந்து சத்தமா ரீட் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்க கூட நிறைய பேசுவார். இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு அமைதலான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுதோ இல்ல வேதங்களை வாசிக்கும் பொழுதோ ஆண்டவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனாக காணப்படுறார். நாலாவது ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, தாமதமான பதில்கள். நீங்க பிரேயர் பண்ணுவீங்க, unanswered prayers, நீங்க பிரேயர் பண்ணுவீங்க, ஆனா அதுக்கு பதில் கிடைக்காம தாமதமாயிட்டே இருக்கும். இந்த தாமதமான பதில்கள் உங்களுடைய என்ன பண்ணும் அப்படின்னா ஆவிக்குரிய வரத்தை கூர்மையாக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறியக்கூடிய வரத்தை கூர்மையாக்கும். வெயிட்டிங் சீசன், அதாவது காத்திருப்பு கூடிய சீசன்ல தான் என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய வரம் குரோ ஆகும். அதாவது விழுந்து எந்திக்கிற சூழ்நிலைகள்ல நிறைய காரியங்கள் கத்துப்போம். அதுதான் இங்க நீங்க காத்திருக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதிலே வராம இருக்கு அப்படின்னா நீங்க காத்திருக்கக்கூடிய காலத்துல இருக்கீங்க. இந்த காலத்துல ஆண்டவர் நிறைய விஷயங்கள் உங்களை கத்துக் கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்குள்ளாக ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஐந்தாவதா ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, எமோஷன் எது ஆண்டவர் பகுத்தறிகிறது எது அப்படிங்கறத நம்ம கிளியரா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எரேமியா 17:9 அதை பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைய நம்மளுக்கு வரும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது ஒருவேளை இது கனி கொடுக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். இதே மாதிரி இது அப்படியே நம்மளோட லைஃப்க்கு கொண்டு வருவோம். சில நேரம் ஒரு பயமா இருக்கலாம், ஒரு ஓவரா திங்க் பண்றதா இருக்கலாம். இது பகுத்தறிய வர மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு உணர்வு கொடுக்கும். ஆனா ஒரு மனுஷங்க அவங்கள ஹர்ட் பண்ணிருக்காங்க, உங்களை காயப்படுத்திருக்காங்க அப்படின்னா அதற்கு பின்பு எல்லாரையுமே எப்படிதான் பார்க்கும், சந்தேகத்தோடயே பார்க்க ஆரம்பிக்கும். ஆனா அது டிசர்ன்மெண்ட் கிடையாது. அதுதான் நான் இங்க சொல்லுவேன். அப்ப எமோஷன் எது டிசர்ன்மெண்ட் எதுன்னு தெரிஞ்சு, ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்திருக்காங்கன்னா பாக்குற எல்லாருமே இவங்க இப்படிதான் அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ண வைக்காது. இது எமோஷனலி நீங்க ஃபீல் ஆகுறது, எமோஷனலி நீங்க காயப்பட்டிருக்கனால இது எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் அப்படிங்கறத நீங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பகுத்தறிறது அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. ஆண்டவர் எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் கன்ஃபியூஷன் கொடுக்க மாட்டார், கிளாரிட்டி கொடுப்பார். ஒரு தெளிவாதான் ஆண்டவர் நம்மளுக்கு எதுனாலும் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்
ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ந்த மனுஷங்களா நம்ம காணப்படணும் அப்படின்னா, இது என்னோட உணர்வுகளா இல்ல ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய வரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமா, அதன் வெளிப்பாடா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இது பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். 6th பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா தாழ்மை. தாழ்மை ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு பகுத்தறியக்கூடிய வரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இவங்க இப்படிதான் சொல்லி முன்னாடி சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஃபேஸ்லயே இருப்போம். இவங்களை பத்தி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஈஸியா வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெருமை அப்படிங்கிற குணம் வந்து உருவாயிருது, நம்மள அறியாமே உருவாயிருது. ஸோ இதுல ரொம்ப நீங்க ஞானமா இருக்கணும். தாழ்மையா இருந்தா மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற வரம் என்ன பண்ணப்படும், கூர்மையாக்கப்படும். லாஸ்டா ஒரு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்பாடுகள் கொடுப்பார். சில மனுஷங்களை பத்தி ஆண்டவர் வந்து வெளிப்பாடுகள் கொடுப்பார். ஆனா இது வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா, குறை சொல்வதற்காக மாறக்கூடாது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப ஆண்டவர் சில பேரோட வீக்னஸ் பத்தி பேசியிருப்பாரு உங்ககிட்ட. நீங்க ப்ரேயர் பண்ணும் பொழுதே, ஜெபிக்கும் பொழுதே உங்களுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பகுத்தறியக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். நீங்க பகுத்தறிஞ்சிருவீங்க, நீங்க இந்த விஷயத்துல இதா இருக்கீங்க அப்படிங்கிறத பகுத்தறிஞ்சிருவீங்க. ஆனா இது வந்து என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை வந்து ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸா, நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பீங்கன்னு தான் ஆண்டவர் உங்களுக்கு இதை சொல்லியிருக்காரு. ஆனா இதை வந்து நாளைக்கு இது இன்னொருத்தர் நபர்கிட்ட உட்காந்து குறை சொல்வதற்கோ இல்ல அவங்கள பத்தி தப்பா பேசுறதுக்கோ, இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பேசுவதற்கோ அல்ல. இந்த மாதிரி காரியங்கள் இருந்ததுன்னா அது இன்றே நம்ம உதறி தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் விட்டு நம்ம எழும்ப பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 7 வந்து காரியங்கள் பார்த்திருக்கோம். நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு துரோகத்தின் பாதையில, உடைக்கப்பட்ட பாதையில, காத்திருப்பு காலத்துல, ஒரு எச்சரிப்புங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு அமைதலான பாதையில, இல்ல சில ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பகுத்தறிவு ஞானத்துல ஆண்டவர் உங்களை அனல் மூட்டி எழுப்பிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளாக அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் அதை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப இதை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னா, இப்ப சொன்ன 7 காரியங்கள் மூலமா நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க. சில விஷயங்கள் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்குள்ளாக இருக்கிற வரத்தை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிப்பார், கூர்மையாக்க ஆரம்பிப்பார், அனல் மூட்ட ஆரம்பிப்பார். இப்ப நாங்க சொன்ன 7 பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்லாம் என்னோட லைஃப்ல அதிகமா நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. சொன்ன மாதிரி சில வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம், ஆவிக்குரிய வீடியோஸ். நீங்க அதையும் பாருங்க, அதுவும் உங்களோட லைஃப்க்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மார்னிங் வித் ஜீசஸ் அப்படிங்கிறது நம்மளோட சேனல்லாம் அதிகாலை ஜெபம் போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்க, அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வீக் வந்து என்னன்னா கால்கள் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க கால் பண்ணுங்க, அடுத்த வாரத்துல இருந்து நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க கால்ஸ் எல்லாமே எடுப்போம். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பா வாய்ஸ் நோட் போட்டுருங்க, நாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.